அனைவருக்கும் வணக்கம். சிவசங்கரி லைஃப் சென்டரிலிருந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற தகவல் வந்து இந்த ஆர்ஆர் ரீடிங் அப்படிங்கிறது என்ன, ஆர்ஆர் ரீடிங் வந்து யார் எடுத்துக்கலாம், இதனால் அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்மளோட லைஃப் சென்டரில் ஆர்ஆர் ரீடிங் அப்படிங்கிற ஒரு சர்வீஸ் இருக்குது. இதை பற்றி தனித்தனியாக நிறைய பேர் கேள்வி அப்பப்போ கேட்டுகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒரு உதவியாக இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு வீடியோவாக நம்ம மேக் பண்ணி வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்கான முயற்சி தான் இந்த ஆர்ஆர் ரீடிங் வீடியோ. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த ஆளுங்கிற பெல்லையும் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் பதிவேற்றம் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்களும் ஒன்றும் கூட மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். உங்களோட தனிப்பட்ட ஆலோசனைக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற என்ன நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். முதல்ல ஆரா அப்படின்றது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஆரா அப்படின்னா உங்களுடைய ஒளி உடல் அப்படிங்கிறது. ஸோ அப்போ இந்த ஒளி உடல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்மளோட உடலை சுற்றி ஒரு ஒரு படலை மாதிரி யோசிச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி ஒரு அமைப்பு நம்ம உடல்ல இருந்து ஒரு அங்குலம், சில பேருக்கு ஒரு அங்குலம் இருக்கும், சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அதை விட ஜாஸ்தியாகவும் இருக்கும். அப்படியே இன்னர் ஆரா அவுட்டர் ஆரா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விஷயங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த இன்னர் ஆரா அவுட்டர் ஆரா இதுக்கு இடையில வந்து அந்த சக்ராஸ், மெரிடியன்ஸ், நாடிஸ், இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து மொத்தமாக ஆய்வு பண்ணுறது தான் இந்த ஆர்ஆர் ரீடிங் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆர்ஆர் ரீடிங் வந்து நம்ம எதை ஆய்வு பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஒளி உடலை ஆய்வு பண்ணுறது மூலமாக, ஏன்னா ஒரு ஒளி உடலோட இயக்கம் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய மனம் மற்றும் உடல் இரண்டுடைய நலனும் எப்படி இருக்குது அப்படிங்கிறது அந்த ஒளி உடல் காட்டி கொடுக்கும். இனிமேல் நமக்கு போகிற டிசீஸாக இருக்கட்டும், இனிமேல் அந்த ஒளி உடலில் வந்து அது தெரியும். சில இடங்களில் சில உறுப்புகளே பாதிக்கப்பட போகுது அப்படிங்கிறது வந்து முதல்ல நம்மளோட ஒளி உடல் மூலமாகவே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பெனிஃபிட்டுமே இந்த ஆர்ஆர் ரீடிங்கில் நமக்கு உண்டு. இந்த ஆர்ஆர் ரீடிங் அப்படிங்கிறது வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த நம்மளோட ஃபிசிக்கல் ஐ மூலமாகவும் சில பேர் பார்ப்பாங்க. இன்னும் சில பேர் எப்படின்னா கைகளை வச்சு ஸ்கேன் பண்ணுறது மூலமாகவும் பார்ப்பாங்க. ஸோ இந்த இரண்டு மெத்தடையும் வந்து நம்ம லைஃப் சென்டரில் ஃபாலோ பண்ண தான் செய்கிறோம். ஃபாலோ பண்ணி தான் மேனுவலாக தான் உங்களுக்கு ரிப்போர்ட் கொடுக்குறோமே தவிர எந்த சாஃப்ட்வேர் வச்சும் பக்கமாக ரிப்போர்ட் கொடுக்குறது இங்கே கிடையவே கிடையாது. ஸோ இந்த மேனுவல் அப்படிங்கிறதுனால தான் அது அவ்வளோ அக்யூரேட்டாக தெரியுது. ஏன்னா ரொம்ப வெயிட் பண்ணி பொறுமையாக ஒரு சக்கராசையும் எப்படி இருக்குது, அவங்களோட ஒளி உடல் முழுவதும் எப்படி இருக்குது, அவங்களோட இதுக்கு இடையில வந்து அவங்களுக்கு என்னென்ன தொந்தரவுகள் இருக்கும் அப்படிங்கிற எல்லாமே வந்து ஒரு பேஷண்ட் நம்மக்கிட்ட, ஒரு கிளையண்ட் நம்மக்கிட்ட அட்ரஸ் பண்ணாமையே இவ்வளோ விஷயத்தையும் நம்மளால் அவங்களுக்கு எடுத்து கொடுக்க முடியும். இது வரைக்கும் எடுத்து கொடுத்துட்ருக்கோம். அது சார்ந்த டெஸ்டிமோனியல்ஸும் நம்மளோட சேனலில் ஏற்கனவே பதிவேற்றம் பண்ணியிருக்கிறோம். பார்க்காதவங்க அதையும் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த டெஸ்டிமோனியல் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா சில வீடியோஸ் தான் இருக்குது, அதில் அந்த ஒரு வீடியோவும் இருக்கும். அடுத்ததாக வந்து நிறைய பேர் கேட்பாங்க, அந்த ஒளி உடல் அப்படின்னா அந்த நம்ம இறந்ததுக்கப்புறம் பாடியிலேருந்து அந்த வெள்ளை எந்திரிச்சு போகுமே ஆவின்னு ஒன்று, அதை தான் சொல்கிறீங்களா அப்படின்னும் சில பேர் கேட்டிருக்காங்க. அது வேற. நிறைய பேர் வந்து சினிமா பார்த்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா ஒளி உடல் அப்படிங்கிறது வந்து அந்த வெள்ளைய ஆவி மாதிரி இருக்கும், ஸோ அதுதான் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அது நம்ம சினிமாவில் பார்க்குறது வேற, ரியல் லைஃப்பில் நமக்கு இருக்கிறது அப்படிங்கிறது டோட்டலாகவே வேற. ஸோ இந்த ஒளி உடல் அப்படிங்கிறது வந்து ஒரு எனர்ஜி ஃபீல்டு உங்களை சுற்றி இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கலாம். இந்த எனர்ஜி ஃபீல்டில் வந்து என்ன மாற்றங்கள் இருக்குது, என்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தெரியும். கிட்டத்தட்ட ஒளி உடல் அப்படிங்கிறது உங்களோட ஃபிசிக்கல் உடலுடைய ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே உள்ள என்ன மாற்றங்கள் வந்தாலும் நம்ம அந்த ஒளி உடல்லையே அதை வந்து முன்னையே பார்க்க முடியும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா நம்மளோட வந்த ஒரு கிளையண்ட்டுக்கு அவருடைய ஒளி உடல் ஃபுல்லாக பார்க்கும்போது ஏன்னா நம்ம உடம்புல வந்து மேஜர் சக்கராஸ் இருக்குது, மைனர் சக்கராஸ் இருக்குது, மினி சக்கராஸ் இருக்குது. ஒரு பர்டிகுலர் மினி சக்கராவில் நிறைய வந்து பிராண கன்ஜஷன் இருந்ததுனால, அதாவது பிராண தேக்கங்கள் அதிகமாக இருந்து அது ஒரு வீக்கம் அடைஞ்சு இயக்க நிலை கம்மியாக இருந்தபோது அவங்களுக்கு வந்து சிறுநீரகத்தில் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு வியாதி வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து கிட்டத்தட்ட 1 இயர் பிஃபோரே அவங்களுக்கு சொல்லியிருந்தோம். பட் அவங்க வந்து அதை பெருசாக எடுத்துக்கல. அது 1 இயர் கழிச்சு கரெக்டாக எக்ஸாக்டாக அந்த 1 இயர்க்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பெயின் ஏற்பட ஆரம்பிச்சு அது வந்து அவங்களுக்கு கிட்னியில் ஸ்டோன் இருந்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவங்க நம்மக்கிட்ட பகிர்ந்துருக்குறாங்க. ஸோ இந்த அளவுக்கு நிறையா சொல்லிட்டே போகலாம் அந்த மாதிரி. இந்த அளவுக்கு ஆர்ஆர் ரீடிங் அப்படிங்கிறது நமக்கு இனிமே வரக்கூடிய பிரச்சனைகள், அந்த உறுப்பு சார்ந்த பிரச்சனைகளை முன்கூட்டியே நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்க முடியும் இந்த ஆர்ஆர் ரீடிங் மூலமாக. அப்போது இதனால என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். வருமுன் காப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஒருவேளை வந்துருச்சு அப்படின்னா அது எதனால வந்துச்சு. இப்போ சில பேருக்கு வந்து ஆர்ஆர் ரீடிங் வர்றதுல ஒரு முக்கியமான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னா
சொல்லுவாங்கல்ல, ஆம், நிறைய கோயிலுக்கு போயாச்சு, வேண்டாத தெய்வம் இல்லை, பார்க்காத டாக்டர் இல்லை, ஸோ இந்த வியாதி குணமாகலை, இல்லைன்னா என் பிரச்சனை தீரலை, இந்த பணம் சார்ந்த உறவு சார்ந்த சிக்கல்கள் இருந்துக்கிட்டே இருக்கு. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு ஆர்ஆர் ரீடிங் எடுக்கும்போது அது சார்ந்த ஏன், என்ன பிரச்சனை, எதுக்காக அந்த பிரச்சனை நமக்கு வந்தது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அந்த ஆர்ஆர் ரீடிங்கில் நம்மளால கொடுக்க முடியும். ஸோ இப்படி கொடுக்கறது மூலமா அந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வெளிவருவது அப்படிக்கான மார்க்கமும், அதாவது நம்ம எல்லாருக்குமே ஏன் வந்ததுங்கிற கேள்விக்கும் ஆன்சர் கிடைச்சிரும். இதுலேருந்து நம்ம வெளியே ஏன் வரணும், எப்படி வரணும், வர முடியுமா முடியாதாங்கிற சாத்தியக்கூறுகளும் அதுலேயே தெரிஞ்சிடும். அப்படி சாத்தியம் இருக்கும் பட்சத்தில் என்னெல்லாம் வந்து சாத்தியங்களா இருக்குன்னு ரெமிடியேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த ஆர்ஆர் ரிப்போர்ட்லேயே நம்ம அந்த ரெமிடியேஷன்ஸும் சொல்லிடுவோம். ஸோ அப்போ அதன்படி நம்ம ஃபாலோ பண்ணும் பொழுது கண்டிப்பாக அந்த பிரச்சனையிலேருந்தும் வெளிவர முடியும். ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயம்தான் ஆர்ஆர் ரீடிங் அப்படிங்கிறது. தேவைப்படுறவங்க இல்லை இதை பற்றின விவரங்கள் வேணும் அப்படிங்கிறவங்க நீங்கள் தாராளமாக ஸ்க்ரீனில் தெரியுற என்ன தொடர்பு கொள்ளலாம். இந்த ஆர்ஆர் ரீடிங்கிறது வந்து நேரடியாகவும் எடுக்க முடியும், டிஸ்டன்ஸ்லேயும் எடுக்க முடியும். ஸோ ரெண்டுமே வந்து சாத்தியம்தான் அப்படிங்கிறது சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் நிறைவு செஞ்சுக்கிறேன். அடுத்த ஒரு வீடியோவில் சூப்பராக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கண்டென்ட்டோட நம்ம மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சிவசங்கரி.